எல்லாருக்கும் வணக்கம். தாவேக அமைச்சர் ஒருத்தருக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களை யாருன்னே தெரியலையாம். பாருங்களேன், ஏன்னா இவங்கெல்லாம் மார்ஷல் நேசமணி மாப்போசி காலத்து எல்லை மீட்பு போராளிகள். அவங்களுக்கு இப்போ புதுசாக வந்திருக்கிற சீமானை யாருன்னே தெரியல. பாவம், என்ன பண்ணுறது? பரிதாபம். தெரியலங்கிறாரு. அதாவது அண்ணன் சீமான் அவர்கள் நேற்று ஒரு அறிக்கை விட்டிருந்தாரு. தாவேகாவுடைய கொள்கை தலைவர்களுள் மிக முக்கியமான தலைவராக கருதப்படுபவர் அம்பேத்கர் இல்லையா? அந்த அம்பேத்கருடைய சிலையை திறக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குது. அந்த சிலையை திறக்கிறதுக்கு இந்த முக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களுடைய கொள்கை தலைவர்னு வேற சொல்லிக்கிறீங்க, இதுக்கு கூட உங்களுக்கு திராணி இல்லையா அப்படின்ட்டு அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு அறிக்கையில கேட்டாப்ல. அந்த அறிக்கையை வச்சு பத்திரிகையாளர்கள் கைத்தறித்துறை அமைச்சர் விஜய் பாலாஜி, நானும் கூட பார்க்குறேங்க, இந்த எம்எல்ஏக்கள் பதவி ஏற்றாங்க பார்த்தீங்களா, இந்த நான் இப்படி என்னும் நான் அப்படின்ட்டுலாம் பதவி ஏற்றாங்க இல்லையா, பார்த்தா நான் கூட ஏதோ ஒருத்தர் 2 பேர் தான் இந்த கில்லி படத்தில் வர மாதிரி ஓட்டேரி நரி, டுமில் குப்பம் வவ்வாலு இந்த மாதிரிலாம் பேர் வச்சிருப்பாங்கன்னு பார்த்தா 180% பேர் விஜய் பாலாஜி, கில்லி சரத், சுரா அது அப்படின்ட்டு பூரா அப்படித்தான் இருக்காங்க. நேற்று கூட பாருங்க, இந்த ஞான சௌந்தரி அப்படின்ட்டு ஒருத்தங்க தாவேகா மேலே ஊழல் குற்றச்சாட்டு ஒன்று கொடுத்தாங்க இல்லைங்களா, இந்த வழக்கறிஞர் நியமனத்தில் லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்ட்டு. அவங்கள கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கினா இருப்பாரு விழுப்புரம் மாவட்ட செயலாளர். அவர் பேர் என்ன தெரியுமா? குஷி மோகன்ராஜ். முக்காவாசி பேர் அப்படித்தான் இருக்காங்க. சரி, அது ஒரு பக்கம் போய் தொலைது கருமாந்திரம். என்ன அப்படின்னா, நம்முடைய விஜய் பாலாஜி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சீமான் யாருன்னு எனக்கு தெரியாது. அதாவது ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி, ஒரு அமைச்சர், அந்த கேட்டகரியில் அந்த லெவலில் இருக்கிறவங்க எங்ககிட்ட கேள்வி கேட்டுங்க, நாங்கள் பதில் சொல்கிறோம். சீமான்லாம் யாருன்னு எங்களுக்கு தெரியாதுங்க அப்படின்ட்டு போறாரு. அண்ணன் சீமான் அவர்கள் யார் என்று உங்களுக்கு தெரியாது, மெய்யாலுமே தெரியாது இல்லையா? உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா உங்களுடைய கட்சி தலைவர், இப்போதைய தமிழ்நாடு முதலமைச்சர், உங்களுடைய அண்ணன் அவர்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அது எப்படின்ட்டு நான் அப்புறம் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இவர் சொல்றாரு, நாங்கள் ஒரு எம்எல்ஏ, எம்பி, அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க கேள்வி கேட்டால் தாங்க நாங்கள் பதில் சொல்லுவோம், சீமான்லாம் கேட்டால் பதில் சொல்லுவோமா அப்படிங்கிறாரு. அந்த ஒரு நியூஸை கோட் பண்ணி கிஷோர் கே சுவாமி அவர்கள் நேற்று ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தார். ரொம்ப அழகாக போட்டிருந்தார். என்ன அப்படின்னா, சூறாவளி காற்றுல ஒரு குப்பை காகிதம் அப்படியே அடிச்சுக்கிட்டு போயிட்டு கோபுரத்து உச்சியில் போய் ஒட்டிக்கிச்சு அப்படின்னா, அது ஒன்றும் பெரிய கோபுர உச்சியில் இருக்கிறதுனால பெரிய உயர்ந்த இது கிடையாது, அது நினச்சிக்கும் நம்ம ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிறோம், நம்ம பெரிய ஆள் அப்படின்னு ரோமே சொன்னார். அந்த மாதிரி உங்களுக்கு ஓட்டு போட்ட தாவேக்கால இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், உங்களுக்கு ஓட்டு போட்ட எத்தனை பேருக்கு உங்களுடைய முகம் தெரியும், உங்களுடைய பேர் தெரியும்? சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாமே விஜய் அப்படிங்கிற ஒரு பிராண்டுன்னு சொல்றத விட ஒரு பிம்பம், அந்த பிம்பத்துக்காக ஓட்டு போட்டவங்க தான் எல்லாருமே. அப்படி இருக்கும்போது நீங்க என்னமோ பெரிய பயங்கரமான போராட்டங்கள்லாம் போராடி இந்த மக்களுக்காக களத்து நின்று சிறைக்கு போய் அப்படிலாம் கஷ்டப்பட்டு அப்படி மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்த மாதிரி ஒரு பில்டப் நீங்க கொடுத்துட்டு இருக்கிறீங்களே, யார் நீங்க யாருன்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காணொலி நேற்று ஒரு உதாரணம். அங்கே 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க தியேட்டர் வாசல்ல. டிக்கெட்டு, பிளாக் டிக்கெட் வேலையை கூட சேர்த்து விற்கிறான் அப்படின்ட்டு தான் அங்கே சண்டை. அந்த சண்டையை போடும்போது ஒருத்தர் கேட்குறாரு, யார் நீங்கள்லாம்? விஜய் ரசிகர் மன்றத்துக்காரங்களாம் யார் நீங்கள்? இத்தனை நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? 200 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கி அது 1000க்கு 2000க்கு வித்துட்டு இருந்த ஆளுங்க தானே நீங்கள்லாம்? அப்படின்றது மட்டும் இல்லாமல் போன படத்துக்கு என்ன படம், போன படம் கோட், அந்த படத்துக்கே நீங்கள் என்ன பண்ணீங்க? 200 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கி 1000க்கு 2000க்கு வித்துட்டு இருந்தீங்க நீங்கள் அப்படின்ட்டு மூஞ்சிலேயே காரி துப்பாத குறையா கேட்கறாப்புல. யார? இந்த விஜய் ரசிகர் மன்றத்துக்காரங்களை. நாங்க எம்எல்ஏ, எம்பி இந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க கேள்வி கேட்டாதான் பதில் சொல்லுவோம், இல்லைன்னா சொல்ல மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு மண்டையில 2 கொம்பு, பின்னாடி ஒரு வாலு எல்லாம் எங்களுக்கு இருக்குது, அதனால நாங்கெல்லாம் சொல்ல மாட்டோம் அப்படின்றாப்புல. சாரி, அப்படியே எம்எல்ஏ, எம்பி கேள்வி கேட்டால் மட்டும் அறுத்து தள்ளிட்டு தான் மறுவேளை நீங்கள் பார்ப்பீங்க. இத்தனை நாள் நீங்கள் சட்டமன்றத்தில் நீங்கள் அறுத்து தள்ளினது, பத்திரிகையாளர்களை பார்க்கும்போதெல்லாம் நீங்கள் அறுத்து தள்ளினதெல்லாம் மக்கள் பார்த்து தான் இருக்கிறாங்க. அதில் மிகச்சிறந்த உதாரணம் உங்கள் கட்சி தலைவர். பத்திரிகையாளர்கள்னாலே ஒரு ஒவ்வாமை, ஒரு அலர்ஜி. தயவு செஞ்சு இந்த தீய சக்திகள், பத்திரிகையாளர்கள் அப்படின்ற பேரில் இருக்க இந்த தீய சக்திகள் மட்டும் என்னை அண்டாமல் பார்த்துக்கங்கப்பா, என்னை அப்படியே கைத்தாங்களாக கூட்டிகிட்டு போயிருங்க, ஏன்னா அவங்கன்னா எனக்கு கொஞ்சம் அலர்ஜி அப்படின்ட்டு தலைதறிக்க ஓடுறாரு பாரு பத்திரிகையாளர்கள். அந்த மாதிரி தான் அவருடைய கட்சியை சேர்ந்த அமைச்சர்களும் சரி, நீங்களும் அப்படி தான் இருப்பீங்களா? சொல்லுங்க. பதில் தெரியல அப்படின்னா தெரியலன்னு சொல்லிட்டு போங்க. அதாவது இந்த வசூல் ராஜா படத்தில் கமல் சொல்லுவார் இல்லையா, பதில் தெரியாதவங்க கூட கஷ்டப்பட்டு பதில் சொல்லிடுவாங்க, எனக்கு தான் கேள்வியே தெரியாது, நான் எப்படி பதில் சொல்லுவாங்கிறார் பத்தியா? அந்த மாதிரி எனக்கு தான் கேள்வியே தெரியாதுங்களே, என்ன விட்டுருங்க, நான் ஓடிடுறேன் அப்படின்ட்டு போயிருங்க. அதை விட்டுட்டு அது என்ன சீமானா எனக்கு யாருன்னு தெரியாது, வேற யாராவது கேட்டால் தான் நான் பதில் சொல்லுவேன்,
ஒருவேளை நாளைக்கு பொதுமக்கள் சாதாரண மக்கள் யாராவது உங்களை பார்த்து கேள்வி கேட்டாலும் சாதாரண மக்கள் இவங்க கேட்கறதாலும் நான் பதில் சொல்லணுமா? அவங்க கேட்கட்டும், எம்எல்ஏ கேட்கட்டும், அப்பதான் நாங்கள் பதில் சொல்லணுன்ட்டு போவீங்களா? அவ்வளோ ஆணவம், அவ்வளோ திமிரா? திமுக கூட இப்படிலாம் பண்ணது இல்லையே. இப்போ கேட்டீங்கல்ல யார் சீமான் அப்படின்ட்டு, ஒன்றும் இல்லை. 2008 காலகட்டத்தில் குருவின்ற ஒரு படத்தை உங்களுடைய தலைவர், அதாவது இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாடு சிஎம் சார் அவர்கள் நடித்தார். கரெக்டா? அந்த குருவி படத்தை எடுத்தது ரெட் ஜெயண்ட் நிறுவனம், அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ரெட் ஜெயண்ட் நிறுவனத்தினுடைய முதல் படம். அதாவது ரெட் ஜெயண்ட் நிறுவனம் அப்படிங்கிற அந்த முதலாளியுடைய முதல் தொழிலாளி யார் தெரியுமா? உங்க சிஎம் சார், அதாவது நம்ம சிஎம் சார் விஜய் அவர்கள். கரெக்டா? அந்த குருவி படத்தில் விஜய் அவர்கள் பறந்துகிட்டு இருப்பாருல்ல, பறந்து ஊனு போவார் இல்லையா? அந்த சமயத்தில் 2008 2009 அந்த சமயங்களில் ஈழத்தில் நடந்த இன அழிப்புக்காக ஊர் ஊராக போயிட்டு மேடை போட்டு கத்தி கத்தி அதுக்காக போராடி அதுக்காகவே சிறைக்கு போயிட்டு சிறைவாசம் அனுபவித்தவர் தான் அண்ணன் சீமான் அவர்கள். அந்த டைமில் உங்களால் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? ரெட் ஜெயண்ட் உதயநிதி கிட்ட சம்பளம் வாங்கிக்கிட்டு குருவி படத்தில் பறந்துகிட்டு இருந்தார். கரெக்டா? ரைட்டு. அதுக்கப்புறம் எத்தனை போராட்டங்கள், இன்னும் சொல்ல போனால் நான் சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சியினரும் போராடின அளவுக்கு வேற எந்த கட்சியுமே இது வரைக்கும் போராடி இருக்குதா அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு எல்லா நாசகர திட்டங்களுக்கு எதிராகவும் போராடி இருக்கிறாங்க. 8 வழிச்சாலைக்கு எதிராக, ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக, நியூட்ரனோக்கு எதிராக, மீத்தேனுக்கு எதிராக, ஹைட்ரோ கார்பனுக்கு எதிராக, இப்படி பல போராட்டங்கள் நாம் தமிழர் கட்சி மக்களுக்காக களத்தில் நின்று முன்னெடுத்திருக்குது. நம்மால் என்ன பண்ணாரு? சீமான் அவர்களுடைய அரசியல் நகர்வுகள் மீது சில குற்றச்சாட்டுகளோ சில விமர்சனங்களோ இருக்கலாம். அவர் செய்த சில அரசியல் நகர்வுகளில் சில பிழைகள், கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் அவர் கொண்டு வந்து சேர்த்த கருத்தியல், அவர் அத்தனை பெரிய மக்கள் பட்டாளத்தை திரட்டி தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு கொள்கைக்காக அவ்வளோ பெரிய கூட்டத்தை திரட்டினார் இல்லையா? அந்த மாதிரி உங்க தலைவர் ஏதாச்சும் பண்ணாரா? இப்போ இருக்கக்கூடிய உங்களுடைய அவர் திரட்டி இருக்கிற அந்த படை எப்படியாப்பட்ட படை அப்படிங்கிறது பார்க்கலாம். அது தனி வீடியோவே, இந்த ஜனநாயகன் படத்தில் சில கூத்துக்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லையா? அதை தனி வீடியோவா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் எப்படிப்பட்ட படை அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி அண்ணன் சீமான் அவர்கள் அப்படி வந்தவர், அப்படி மக்களை திரட்டியவர். புரியுதா? கொள்கை, அந்த மண்ணின் மீது இருக்கக்கூடிய பற்று, தமிழ் மொழியின் மீது இருக்கக்கூடிய பற்று அப்படின்ட்டு அதை மக்களுக்கு வந்து ஊட்டி பக்கத்தில் நடந்த இன அழிப்புக்காக போராடி மக்களை தமிழ் தேசியத்தின் பக்கம் திரும்பினாரு. அந்த டைமில் நம்ம சிஎம் சார் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? நல்லாவே தெரியும். நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாதம் தூங்க மாட்டேன். அதான் அது ஒன்று எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஆனா பாருங்க எங்கால் ஈழத்துக்காக எப்படிலாம் பேசியிருக்கிறார் அப்படின்ட்டு. என்னது சினிமா டயலாக்கா? நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாதம் தூங்க மாட்டேன்ட்டு இந்த வேட்டைக்காரன் படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருந்தாரு. அதுவா ஈழத்துக்காக போராடினது? என்ன பண்ணாரு? சினிமாவில் நடித்து காசு சம்பாதிச்சார், அவ்வளோதானே. நானும் விஜய் ரசிகன், விஜய் அவர்களை எனக்கு ஸ்க்ரீனில் ரொம்ப பிடிக்கும். அதுக்காக பொய்யை உண்மைன்னு உண்மையை பொய்ன்னு மாற்றி சொல்ல முடியாதுல்ல. அண்ணன் சீமான் அவர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா? போய் உங்கள் தலைவர், கட்சி தலைவர் இருக்கார் இல்லையா, தமிழக முதல்வர், அவர்கிட்ட போய் கேளுங்க. கத்தி படத்துக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு, எல்லாருமே கடுமையான எதிர்ப்பு. அந்த லைக்கா நிறுவனத்துக்கிட்ட இருந்து படம் நடித்தது ப்ளஸ் ஏகப்பட்ட பிரச்சனைகள் அந்த படத்துக்கு போயிட்டு இருக்கும்போது ஆளா அண்ணன் சீமான் அவர்கள் நடுவில் வந்து ஒரு தமிழன் இப்போ தான் அந்த இடத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து வாரான், அவனையும் போய் கொண்டு போடணுமா? இதுக்கு முன்னாடி தமிழர் அல்லாதவர்கள் தான் அந்த உச்ச இடத்துக்கு வந்தாங்க. இப்போ தான் ஒரு தமிழன் அந்த இடத்துக்கு வரப்போகிறான், அவனையும் நீங்கள் காலி பண்ணுவீங்களா அப்படின்ட்டு தன்னுடைய ஸ்ட்ராங்கான குரலை பதிவு பண்ணதுனால தான் கத்தின்ற ஒரு படமே வெளியே வந்துச்சு. அந்த டைமில் விஜய் அவர்கள்ட்ட போயிட்டு கேளுங்க, அண்ணன் சீமான் அவர்கள் யார் அப்படின்னு கேட்டு பாருங்க. மெர்சல் படத்துக்கு பிரச்சனை வந்தப்போ யார் அவருக்காக குரல் கொடுத்தது போய் கேட்டு பாருங்க. சரிங்களா? விஜய் அவர்கள் உங்களுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் யாருன்னு தெரியுதோ தெரியலையோ, ஆனால் உங்களுடைய அண்ணன் இருக்கார் இல்லையா, உங்கள் கட்சி தலைவர், அவர்கிட்ட போய் கேளுங்க அண்ணன் சீமான் அவர்கள் யாருன்ட்டு சொல்லுவார். அவர் ஒன்றும் சும்மா உங்கள் கட்சி தலைவர் மாதிரி மேடையில் நின்றுக்கிட்டு எழுதி கொடுத்த A4 ஷீட்டை பார்த்துக்கிட்டு பஞ்ச் டயலாக் பேசிக்கிட்டு அதே மாதிரி பாதியில் பேசும்போது மறந்து விட்டதே அப்படின்னு டயலாகை கண்டினியூ பண்ணிக்கிட்டு அப்படிலாம் பண்ணல. அதே போல் நாகப்பட்டினத்தில் அந்த சுற்றுப்பயணம், தேர்தல் சுற்றுப்பயணம் உங்கள் கட்சி தலைவர் மேற்கொள்ளும் போது தேசிய தலைவருடைய பேரை சொல்கிறதுக்கு தைரியம் இல்லை. தாயை இழந்து தவிக்கிற ஒரு மக்களை போல தலைவனை இழந்து தவிக்கும் அவர்களுக்கு நம் ஆறுதலாக இருக்க வேண்டும் அல்லவா? தேசிய தலைவர் பேரை சொல்கிறதுக்கு, புலிகளுடைய பேரை சொல்கிறதுக்கு தைரியம் இல்லை, துணிச்சல் இல்லை, ஒன்றும் இல்லை, உருட்டிக்கிட்டு போகிறது. அப்படிப்பட்ட உங்களுக்கு இங்கே தடை போட்டு வச்சிருந்த அந்த இயக்கத்தின் பேரையும் அந்த தலைவனுடைய பேரையும் ஊராக தெருவாக கொண்டு போய் சேர்த்து அதை, அதாவது பேசுறதுக்கே பயந்துட்டு இருந்தவங்களை பெருமையாக பேச வச்ச அண்ணன் சீமான் அவர்களை பற்றி பேச உங்களுக்கு தகுதி இல்லை. அந்த சீமான் யாருன்னு உங்களுக்கு தெரியலன்னா தெரியாமல் இருக்கிறது நல்லது. அண்ணன் சீமான் அவர்கள் தன்னுடைய இனத்திற்காக, இனம் அழிக்கப்பட்டதற்காக அழுதவர். ஆனால் விஜய் பாலாஜி அமைச்சர் நீங்களும் அழுதுக்கிறீங்களே, எதுக்காக அழுதீங்க பாருங்க. அழுதுகிட்டே போறாரு. அப்படியே அங்கே விஜய் லைனாக பேனர் இருக்குது,
விஜய் அவர்களுடைய படங்கள்லாம் இருக்குது, புகைப்படங்கள்லாம் இருக்குது. கடைசி படம், இதுக்கு மேலே இந்த முகத்தை நான் தியேட்டரில் எப்போ பார்க்க போகிறனோ அப்படின்ட்டு அப்படியே கண்ணில் தண்ணி வடிச்சுக்கிட்டு போகிறாரு, அழுகுறாரு. ஏன் இதுக்கு மேலே விஜய் படம் வராதே, நான் என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன், எங்கே போய் முட்டிக்குவேன் அப்படின்ட்டு அழுகுறாரு. ஆனால் நான் சீமான் அவர்கள் அதுக்காக அழுதவர் கிடையாது. அதனால் வந்துட்டோம் நாங்கள் தான், அதெல்லாம் கொஞ்சம் இறக்கி வச்சிருங்க, சரியா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவருடைய பேச்சாளர் ஒருத்தர் ஆனந்த்ஜி அப்படின்ற ஒருத்தர் மேடையில் கத்துறாரு, இத்தனை நாள் நாங்கள் தவிர்த்துட்டு வந்தோம், இதுக்கு மேலே நாங்கள் விடமாட்டோம், நாங்கள் பார்த்து பொழந்து கட்டுவோம் அப்படின்ட்டு நாம் தமிழர் கட்சியை பற்றியும் அண்ணன் சீமான் அவர்கள் பற்றியும் பேசுகிறாரு. பேசும்போது தெரியாதனமா போகிற போக்கில் அறியாமையினால ஒரு முட்டாள்தனமாக ஒரு வார்த்தையை விட்டார். அது என்ன வார்த்தை அப்படின்னா குரங்கு கூட்டம். யாரு? நாம் தமிழர் கட்சி தான் குரங்கு கூட்டம். இங்க நம்ம கழுதப்புலி கூட்டத்தையும் நரி கூட்டத்தையும் அடிச்சு விரட்டி இருக்கும் போது அங்கிருந்து ஒரு குரங்கு கூட்டம், இது வரைக்கும் பேர் சொல்ல மாட்டோம், இப்பத்துல இருந்து சொல்லுவோம். ஆமா, ஏன்னா அண்ணன் சீமான் அவர்கள் தான் ஒவ்வொரு மேடை ஏறும்போதும் மேடையில் நின்று பேசும்போதும் அங்கே யாரையாவது ஒருத்தரை பார்த்து தம்பி இறங்கு, தம்பி கீழே இறங்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாரா? இறங்குனா தான் உனக்கு முத்தம் கொடுப்பேன், இல்லைன்னா கொடுக்க மாட்டேன், போ நான் கோச்சிக்குவேன், இறங்கிட்டியா இந்த வச்சிக்க அப்படின்ட்டு அண்ணன் சீமான் அவர்கள் தான் அந்த கட்சியில் இருக்க கூட்டத்தில் இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சியாளர்களை பார்த்து பேசிட்டு இருக்கிறாரு இல்லையா? தம்பி கீழே இறங்கு, தம்பி கீழே இறங்குப்பா, ப்ளீஸ் கீழே இறங்குப்பா, நீ இறங்கினாதான் முத்தம் கொடுப்பேன். அதே மாதிரி அந்த பயணம் மேற்கொள்ளும் போது அந்த வண்டியின் மேலே விஜய் அவர்கள் நின்றுகிட்டு இருக்கும்போது மரத்துக்கு மேலே இருந்து ஒருத்தன் அப்படி ஊனு பாஞ்சு வந்தான் பாரு விஜய் அவர்களை கடிக்கிறதுக்கு. அப்படித்தான் நாம் தமிழ் கட்சிக்காரங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க தான் குரங்கு கூட்டம் இல்லையா? மரத்துக்கு மேலே ஏறுறது, கரண்ட் கம்பத்து மேலே ஏறுறது, அவர் செல்ஃபோன் டவர் மேலே ஏறுறது, அவர் விஜய் அவர்கள் கூட்டம் நடந்துட்டு இருக்கும்போது அங்கே போய் வீட்டு மாடி மேலே தென்னை மரத்து மேலே ஏறுறது, தென்னை மரத்து மேலே ஏறி கூட்டத்தை பார்க்குறன்ற பேரில் தேங்காய் திருடுறது, இந்த வேலையெல்லாம் நாம் தமிழ் கட்சிக்காரன் தான் பண்ணிட்டு இருந்தானா? யார் குரங்கு கூட்டம்? யார் சொல்லுங்க பார்க்கலாம், நல்லா சொல்லுங்க. யார்? நாம் தமிழ் கட்சிக்காரங்களா? உங்கள் கட்சி தலைவனையே கதற வச்ச குரங்கு கூட்டம், மலை குரங்கு கூட்டம் நீங்கள் தான். நாம் தமிழர் கட்சிக்காரர்களை பார்த்து குரங்கு கூட்டம்னு சொல்றது உங்களுக்குலாம் வாய் கூசல, வெக்கமா இல்லை? இப்போ நாம் தமிழர் ஐடி விங்கில் ஊடுருவி இருக்கக்கூடிய சில பேர் அல்லது ஐடி விங்கால் இயக்கப்படுகிற சில பேர் வந்து தேவையற்ற வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க. அதுங்களை விட்டு தொலைங்க, அதுங்களை விட்டு மற்றபடிக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய கேடர்ஸ், நாம் தமிழர் கட்சியினுடைய பற்றாளர்கள் யாருமே குரங்கு கூட்டம்னு சொல்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு தகுதி இல்லை. ஏன்னா அந்த என்டிடிவியுடைய அந்த செய்தி வாசிப்பாளர் வந்து அதை நியூஸை கவர் பண்ணிட்டு போகும்போது இப்படி ஆட்டம் போட்டுக்கிட்டு போய் அவர் கழுத்தில் வந்து அந்த தாவேக்கா துண்டை போட்டு விளையாடிட்டு இருந்தான் பாரு, அதுக்கு பேர் தான் குரங்குத்தனம், அதுக்கு பேர் தான் குரங்கு, சரியா? அப்புறம் ரேம்பாக் விஜய் அவர்கள் போனார்ல, ஞாபகம் இருக்குதா? ரேம்பாக் போகும்போது ஒருத்தன் அப்படியே கபால்னு விஜய் அவர்களுடைய காலை வந்து பிடிச்சாம ஒரு கிடுக்கு பிடி, அப்படி கிடுக்கு பிடி பிடிக்கும் போது கூட விஜய் அவர்களுடைய பவுன்சர் ஒருத்தர் அந்த பிடிச்ச அந்த ஆளை தூக்கி ஏரில் பறக்க விட்டாரு பாரு, ஞாபகம் இருக்குதா? அதே மாதிரி மாலை போடுறேன் விஜய் அவர்கள் வந்து பிடிக்கிற விட்டு இருந்தா பிச்சு தின்றுவாங்க நீங்கள் விஜய. யார் குரங்கு கூட்டம்? அனந்த்ஜி அவர்களே, யார் குரங்கு கூட்டம்? அதாவது ஒட்டுமொத்த குரங்கு பட்டாளத்தையே வச்சுக்கிட்டு மற்ற கட்சியை பார்த்து குரங்கு கூட்டம்னு சொல்கிறதுக்கு அதுக்கெல்லாம் ஒரு மனதைரியம் வேணும், கண்டிப்பாக தைரியம் வேணும். அப்புறம் என்ன, திரள் நிதியம், திரள் நிதி திருடலாம். ஆமாம், நாம் தமிழ் கட்சிக்காரங்க தான் இன்னொரு நாம் தமிழ் கட்சிக்காரன் வீட்டில் தினமும் நைட்டான முகமூடியை மாட்டிக்கிட்டு போயிட்டு காசெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு வராங்க பீரோலேருந்து. அதனால் அது திரள் நிதி திருடர்கள் இல்லையா? திரள் நிதின்றது அந்தந்த கட்சியை சார்ந்தவர்கள் அந்தந்த கட்சியின் வளர்ச்சிக்காக அவங்களாம் மனமு வந்து வாலண்டரியாக கொடுக்கறது, தங்களால் இயன்றதை கொடுக்கறது இல்லையா? அது ஒன்றும் தப்பு இல்லை, அது ஒன்றும் சட்டத்துக்கு புறம்பானதும் இல்லை. எது தெரியுமா தப்பு? அதாவது மக்களை ஏமாற்றி அவங்களுடைய பணத்தை உறிஞ்சி அவங்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி அதன் மூலமாக பல கோடிகளை, பல 1000 கோடிகளை சேர்த்து வச்சு இருந்து அந்த கோடிகளை சேர்த்து கொள்ளையடிச்சு வச்சிருக்கான் பாரு ஒருத்தன். அந்த கொள்ளையடிச்சு வச்ச கொள்ளைக்காரங்கிட்ட இருந்து காசை இவங்க வாங்கி தேர்தல் நிதிக்காக அப்படி செலவு பண்ணுறது இருக்குது இல்லையா? தேர்தல் பிரச்சாரத்துக்காக, தேர்தல் மாநாடுகளுக்காக செலவு பண்ணுறது இருக்குது பற்றியா? இதுதான் திருடு, இதுதான் கொள்ளை, இதுதான் ஊழல், இதுதான் அயோக்கியத்தனம். நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லப்பா, எந்த கட்சியும் நான் சொல்ல, பொதுவாக சொல்கிறேன். அந்த மாதிரி யாராவது செஞ்சாங்கன்னா அதுக்கு பேர் தான் அயோக்கியத்தனம். இல்லை தாவேக்கா அமைச்சர்களாக இருக்கட்டும் அல்லது தாவேக்காவை சேர்ந்த தோழர்களாக இருக்கட்டும், அவங்களாம் ஒன்று மட்டும் தான் சொல்லிக்கிறேன். ரைட்டு, எந்த கட்சியுமே விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்ட கட்சி இல்லை, நாம் தமிழ் கட்சியும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட கட்சி இல்லை. அவர்களுடைய அரசியல் நகர்வுகள் ஏதாவது பிழையாக இருந்தால் அதை நீங்கள் விமர்சிக்கிறதுல தப்பு இல்லை. ஆனால் அவங்கள போயிட்டு குரங்கு கூட்டங்கிறதும் அவங்கள வந்து திரள் நிதி திருடன்றதும் சீமானா எனக்கு யாருன்னே தெரிலங்கிறதும் அதுக்கெல்லாம் உங்களுக்கு தகுதி இல்லை, உங்களுக்கு அவ்வளோ சீன்லாம் கிடையாது, நீங்கள் அவ்வளோ ஒர்த்தும் கிடையாது. அதை முதல்ல நல்லா மண்டையில் ஏற்றிக்கங்க. கமெண்ட்டில் வந்து கியாமையான்னு கத்துவீங்க, கத்திட்டு போங்க, அதை பற்றிலாம் எனக்கு கவலையே கிடையாது. ஆனால் ஃபேக்டை புரிஞ்சுக்கங்க, சரியா? அடுத்து ஜனநாயகன் படம் வந்துச்சு இல்லையா? இப்போ
அதை வச்சுக்கிட்டு இவங்க என்னென்ன பண்ணியிருக்கிறாங்க, என்னென்ன மாதிரி பார்த்த உடனே மெய் சிலிர்க்கிற மாதிரியான வேலைகள்லாம் பண்ணியிருக்கிறாங்கன்றத அடுத்த வீடியோவில் நம்ம தனியாக பார்ப்போம். அடுத்து ஒரு 2-3 மணி நேரத்துக்குள்ள அந்த வீடியோ போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். நன்றி.